அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இதை வாசிப்பதற்கு முன்பாக உங்கள் கண்களை மென்மையாக மூடுங்கள். உங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த நோக்கம் உங்கள் இதயத்தில் இருப்பதை உணருங்கள். மெதுவாக உங்கள் கண்களை திறந்து தொடர்ந்து வாசியுங்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. முன்னொரு காலத்தில் மினசோட்டா என்கின்ற ஊரில் ஒரு வயதான மனிதர் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராம். அவர் தன்னோட உருளைக்கிழங்கு தோட்டத்தில் தான் பயிர் செய்ய விரும்பினாராம். ஆனால் அந்த வேலை அவருக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. இந்த வேலையில் நீங்கள் அவருக்கு உதவி செய்யும் நிலையிலான அவரது ஒரே ஒரு மகனும் இப்போது ஜெயிலில் இருக்கான். ஆகா, தவறான புரிதலால் இவரது மகனை போலீஸ் பிடித்து கொண்டு போயிட்டாங்களாம். அவரை தங்களின் பாதுகாப்பின் கீழே வைத்து விட்டாங்களாம். அவரது வறுமையின் காரணமாக அவரால் ஜாமீன் கூட பெற்றிட முடியாத நிலையாக இருந்திருக்கு. இதாங்க விவசாயம் செய்வதற்குரிய காலம். உருளைக்கிழங்க குழி தோண்டி நடுற நேரம். ஆனால் உதவி இல்லாமல் இருப்பதை அந்த அப்பா உணர்ந்திருக்கார். அந்த வயதான மனிதர் வேதனை அடைஞ்சு என்ன செய்ய, எனவே அவர் மகனுக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். அதில் அவரது சூழ்நிலையை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அன்பு மகனே, நான் மிகவும் மோசமாக உணர்கின்றேன். ஏனென்றால் நிலைமை அதுபோல் தான் இருக்கிறது. ஏனென்றால் நமது தோட்டத்தில் இந்த வருட விவசாயம் பண்ண முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன். தோட்டத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் போனதை பற்றி நான் வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அம்மா எப்போதும் தாவரம் வளர்ப்பதை நேசிக்கக்கூடியவ. எனக்கு இப்போது மிகவும் வயதாகிவிட்டதால் தோட்டம் முழுவதும் என்னால் தனியாக தோண்டி கொண்டு இருக்கவே முடியலை. நீ மட்டும் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நீ மட்டும் ஜெயிலில் இல்லாமல் இருந்தால் எனக்காக தோட்டம் முழுவதும் நீயே தயார் பண்ணி விடுவாய் என்பது எனக்கு தெரியும். அன்புடன் அப்பா. வெகு விரைவில் அவரது கடிதத்திற்கு பதிலாக அந்த வயதான மனிதர் அவருடைய மகனிடமிருந்து இந்த தந்தி கிடைக்க பெற்றாராம். வாசிப்போமா? கடவுளை போற்றுகின்றேன். அப்பா, தோட்டத்தினை தோண்ட வேண்டாம். அங்குதான் நான் எனது விலை மதிப்புள்ள துப்பாக்கிகளை புதைத்து வைத்துள்ளேன். இதை வாசித்த பிறகு தந்தை மிக மிக வருத்தமடைந்தார். அடுத்த நாள் காலை 4 மணிக்கு உளவுத்துறையை சேர்ந்த 12 பேரும் உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளும் வந்தார்கள். எந்தவித முன்னறிவிப்பும் கொடுக்காமல் தோட்டம் முழுவதையும் தோண்டினார்கள். முடிவாக அவர்கள் எதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தோண்டினார்களோ அவை எதுவுமே கிடைக்காமல் ஏமாற்றமடைந்து தெரிந்தது. அந்த வயதான மனிதர் குழப்பமடைந்து தன்னுடைய மகனுக்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதினாராம். என்ன நடந்தது பார்த்தீர்களா என்பதை பற்றி எழுதினாராம். அடுத்துதான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு அவரது மகன் பதிலாக, தோட்டத்திற்கு போய் உருளைக்கிழங்க நடுங்களப்பா. நான் இங்கிருந்து கொண்டே உங்களுக்கு மிக சிறந்ததை செய்துவிட்டேன். நாம் உலகத்தில் எங்கிருந்தாலும் பரவாயில்லை. நமக்கு சிலவற்றை செய்வதற்கான தீவிரமான விருப்பம் இருந்தால் அது உறுதியாக செய்யப்பட்டுவிடும். சிலவற்றை செய்வதற்கான ஆழ்ந்த நோக்கமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு சக்தி வாய்ந்த விருப்பம் எப்போதும் அந்த செயல் நடைபெறுவதற்கான வழியை கண்டுபிடித்துவிடும். இப்படித்தான் எல்லா விதமான சவால்களையும் ஆனந்தமாகவும் மேலும் உற்சாகத்தோடும் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு அதிலிருந்து வெளிப்படும் அழகை நீங்கள் காணலாம். புரிந்ததா? குழி மட்டுமா தோண்டப்பட்டது? எப்படி வேலை செய்தான் அந்த மகன்? எப்படி இருந்தது அந்த தந்தையின் செயல்? எப்படி இருந்தது சிறப்பான கதை? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.